விவசாய நிலத்த சார்ந்து இந்த மாரி பாம்புகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, விவசாய நிலத்தில இருக்கக்கூடிய எலிகள சாப்பிட்டு, அந்த விவசாய நிலத்தில தான் இந்த மாரி பாம்புகள் இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு ரெஸ்க்யூ கால் எடப்பாடி கண்ணாங்காட்டுலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. "எங்க காட்டு வரப்போரத்தில வந்து ஒரு பாம்பு இருக்கு. அத நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போய் பார்த்தோம், அந்த வரப்போரத்தில வந்து விரவுகள் நெறையா அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த விரவுகளுக்கு அடியில எலி வலை ஒண்ணு இருந்திருக்கு. அந்த வலைக்குள்ள தான் தம்பி போயிருச்சு. அத நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் அந்த விரவுகள்லாம் அகற்றிட்டு அந்த வலைய கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம். அப்புறம் அந்த வலைய பிரிச்சு பார்க்கக்குள்ள உள்ள வந்து ஒரு ராட் ஸ்னேக் வந்து மண்ணுக்கடியில சுருண்டு படுத்திருந்தது. அந்த பாம்பு இருக்கிறதே வந்து தெரியல. அந்த மண்ணுக்கடியில இருந்தது. அந்த பாம்போட வந்து ஒரு தேளும் இருந்தது. நாங்களும் கொஞ்சம் கவனமா வந்து அந்த பாம்ப ரெஸ்க்யூ பண்ணோம். இந்த மாரி பாம்புகள பார்த்தா தயவு செய்து அடிக்காதீங்க. உங்க விவசாய நிலத்த சார்ந்து இருக்கிறனால, உங்க விவசாயத்த சேதப்படுத்தக்கூடிய எலிகள சாப்பிட்டு தான் இந்த மாரி பாம்புகள் வாழும். அதனால தயவு செய்து இந்த மாரி பாம்புகள அடிக்காதீங்க. அப்படி சப்போஸ் அந்த பாம்புகள பார்த்துட்டா, உங்க நியர்பைல இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ, இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கால் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்ப நாங்க பத்திரமா எந்த ஒரு காயமும் ஆகாத பத்திரமா வந்து ரெஸ்க்யூ பண்ணி, அதுக்குண்டான இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டோம். அதனால தயவுசெய்து இந்த மாரி பாம்புகள்னால எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. அதனால அடிக்காதீங்க. உங்க நியர்பைல இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ, இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கால் பண்ணுங்க.